நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நற்செய்தி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியை அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலும் நீங்கள் என்ன பேசுகிறீர் என்பதை ஆசையோடு கேட்க இருக்கிற உங்கள் பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரே, நீர் மகிமைப்படும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு தண்ணீர் குடம். வேதத்தில் இருந்து சில தண்ணீர் குடங்கள் அது எதை அடையாளப்படுத்துகிறது, அது நமக்கு என்ன காரியங்களை கற்றுக்கொள்கிறது என்று கூட நாம் சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உங்களுடைய உலக வாழ்க்கை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அது நிச்சயமாக காரணமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள் நான் நம்புகிறேன். அப்படியே நாம் பார்த்தோம்னால் முதலாவது ஒரு தண்ணீர் குடம். ஆதியாகமம் 24:15. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகூரின் மனைவி மில்கானுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். ரெபேக்காள் என்ன செய்கிறாள்? தோள் மேலே ஒரு குடத்தை வைத்துட்டு புறப்பட்டு வருகிறாள். இந்த சம்பவம் இதற்கு முன்பது அந்த அதிகாரத்தில் இருக்கிற காரியங்கள் நமக்கு நன்றாக தெரியும். அதாவது ஆபிரகாம் தன் ஊழியக்காரனை அழைத்து, என் மகனுக்கு இந்த கானானிய ஸ்திரீகளின் பெண் கொள்ளாதபடிக்கு நீ பதான் அராமுக்கு நீ சென்று அங்கே இனத்தாரிடத்தில் பெண் கொள் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், அங்கு இருக்கிற ஸ்திரீ என் பின்னே வர மனதிலாக இருந்தால் என்ன செய்வாய் என்று கேட்கும் பொழுது, அப்படியானால் நீ ஆணைக்கு நீங்களாக இருப்பாய் என்று சொல்லி விட்டு அவனுக்கு நிறைய ஒட்டகங்கள், நிறைய உச்சிதங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறார். அப்படியாக அந்த ஆபிரகாம் ஊழியக்காரன் அங்கு செல்லும் பொழுது, அங்கு ஆதியாகமம் 24:12, 13, 14 அந்த ஊழியக்காரன் அங்கு ஒரு ஜெபம் செய்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோமானால், நான் குடிக்கும்படியாக குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது, அவள் உனக்கும் கொடுப்பேன், ஒட்டகத்துக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி எந்த ஸ்திரீ சொல்லுகிறாளோ அவர் தான் என் எஜமான ஈசாக்குக்கு மனைவி அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஒரு அடையாளத்தை அவன் தேவனிடத்தில் கேட்டு வைக்கிறான். அப்படியே அங்கு பார்க்கும் பொழுதுதான் இந்த காரியம் அங்கு ரெபேக்காள் குடத்தை தோள் மீது வைத்து கொண்டு அவள் என்ன செய்கிறாள்? புறப்பட்டு வருகிறாள். அந்த ரெபேக்காள் ஒரு தண்ணீர் குடத்தை சுமந்து வருகிறாள். அங்கு அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னு பார்த்தோமானால், வசனம் 16, ஆதியாகமம் 24:16 பின்பகுதி, அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அவள் என்ன செய்கிறாள்? துறவில் இறங்கி குடத்தை நிரப்பிட்டு ஏறி வரா. அப்போந்தான் இந்த ஆபிரகாமின் ஊழியக்காரன் போய் கேட்ட உடனே அவள் சொல்லுகிறாள், குடியும் ஒட்டகங்களுக்கு பார்ப்பேன் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள்? தண்ணீரை எல்லாம் அதுக்கு சந்தோஷத்துடனே என்ன செய்கிறாள்? துறவிலிருந்து மொண்டு வந்து கொடுக்கிறாள். கொடுக்கும் பொழுது தான் அங்கு ஒரு உரையாடல் ஆபிரகாமின் ஊழியக்காரனுக்கும் அந்த ரெபேக்காளுக்கு தொடர்கிறது. அவள் சொல்லுகிறாள், யாருடைய மகள் என்று கேட்கும் பொழுது, நான் பெத்துவேலின் மகள் என்று சொல்லிவிட்டு அவள் சொல்லுகிறாள், நீங்கள் இடத்துல தங்கும், உங்களுக்கு வைக்கோல் தீவனமெல்லாம் இருக்குன்னு சொன்னபோது தான் அந்த மனிதன் என்ன செய்கிறான்? கர்த்தரை பணிந்து கொண்டு, இதுதான் தேவன், இந்த மகள் தான் என் எஜமானுக்கு மனைவி என்று சொல்லி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் அப்படி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறாள். இவள் போய் அவன் குடும்பத்தாரை அழைத்து வருகிறாள். வந்து எல்லாரும் கேட்கும் பொழுது எல்லா காரியங்களையும், ஆபிரகாமுடைய காரியங்களை எல்லாம் அங்கு சொல்லுகிறார். அப்படி என்னுடைய எஜமான் சீமானாய் இருக்கிறார், அவருக்குள்ளதெல்லாம் என்னுடைய ஆபிரகாமுடைய மகனாய் ஈசாக்குக்கு தான் சொந்தம் அப்படி என்று சொல்லி அநேக அந்த காரியங்களை சொல்லி அப்படி அந்த ஊழியக்காரன் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அது சொல்லுகிறாள், இந்த மகளை அழைத்து இவனோடு செல்ல இருக்கிறாய் என்று கேட்போம் என்று சொல்லி ஆபிரகாம் ஊழியக்காரன் கேட்கும் பொழுது அங்கு ரெபேக்காள் அழைக்கப்படுகிறாள். அதாவது வசனம் 50, லாபானும் பெத்துவேலும் பிரயோத்திரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி அவள் என்ன செய்கிறார்கள்? ரெபேக்காளை
அவளை அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது 10 நாள் இருக்கட்டும் என்று சொல்லி பின்பதாக என்ன செய்கிறார், அந்த ஊழியக்காரன் ஆபிரகாமின் ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து வருகிறான். அங்கு ஈசாக்கு மாலை வேளையிலே தியானத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ரெபேக்காளை கொண்டு வந்து விடுகிறான் ஆபிரகாம் ஊழியக்காரன். அவன் தன் மனைவியாகிய ரெபேக்காளை நேசிக்கிறான். பின்பதாக தன் தாய்க்கு கொண்டிருந்த அந்த துக்கத்தை அவன் என்ன செய்கிறான், அங்கு நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லி ஆதியாகமம் 24:67 அந்த வசனம் சொல்லப்பட்டுள்ளது. இங்கு ரெபேக்காள் ஒரு தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு வந்தாளே, அது உலக மணவாளனாகிய ஈசாக்கை அவளுக்கு என்ன செய்தது, காட்டி கொடுத்தது. அதன்பதாக அது உலக ஆசீர்வாதங்களையும் அவளுக்கு பெற்றுக் கொடுத்தது. ஏனென்றால் அங்கு பார்க்கிறோம், அப்பொழுது அந்த ஊழியக்காரன் ஆதியாகமம் 24:34 நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். வசனம் 36 பின்பகுதி, அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவ்வளவு ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் ஈசாக்குக்கு. இந்த ஈசாக்குக்கு மனைவியாக ரெபேக்காள் ஆனதுனால அவளும் ஒரு நல்ல ஒரு செல்வ சீமாட்டியாக அங்கு மாறுகிறாள். அவருடைய அந்த விசுவாச குடும்பத்தில் அவள் இணைக்கப்படுகிறாள். உலக பிரகாரமான நன்மையை அவள் பெற்றுக்கொள்ளுகிறாள். இன்னும் ஆவிக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்கிறார். அது என்ன ஆவிக்குரிய நன்மை, எப்படி பெற்றுக்கொண்டாள் என்று பார்த்தோமானால், அவளுடைய வயிற்றில் 2 சந்ததி மோதிக்கொண்டு இருக்கும்போது அவள் கர்த்தரிடத்தில் விசாரிக்க செல்லுகிறாள். இது எப்படி என்று சொல்லி விசாரிக்க செல்லுகிறாள். அவள் ஆபிரகாமை பார்த்தும் ஈசாக்கை பார்த்தும் அந்த விசுவாச பாடங்களை, ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறாள். ரெபேக்கா ஒரு தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு வந்தாள். அவளுக்கு உலக பிரகார நன்மைகளை பெற்றுக் கொடுத்தது. உலக மணவாளனை அது அவளுக்கு காட்டி கொடுத்தது. இன்னும் ஆவிக்குரிய நன்மைகளையும் அவள் பெற்றுக்கொண்டாள். விசுவாச குடும்பத்தோடு இணைந்தாள். அவள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை அவள் பெற்றுக்கொண்டாள். அதற்கு அவள் செய்த காரியம், அவள் ஒரு சுறுசுறுப்பான மகளாக அவள் காணப்பட்டதுனால அவள் கர்த்தருடைய கண்களை தயவு கிடைத்த அந்த குடும்பத்தோடு இணைக்கப்பட்டாள். இதிலிருந்து நாம் என்ன காரியத்தை கற்றுக்கொள்கிறோம் என்று பார்த்தோமானால், அந்த ஆதியாகமம் 24:16 அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். எப்படி அவள் துறவில் இறங்கி குடத்தை நிரப்பிக்கொண்டு, அதே போல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ சமூகத்துக்கு சென்று, அதிகாலையில் தேவ சமூகத்துக்கு சென்று அவர் பாதத்தில் அமர்ந்து உங்களை ஆவியினால் நீங்கள் நிரப்பிக்கொண்டு அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தை விட்டு நீங்கள் அந்த உன்னத நீச்சல் அளவு ஆழத்துக்குள் நீங்கள் கடந்து சென்று அதிலிருந்து நீங்கள் ஏறி வரும் பொழுது உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் பிறக்குமே. அந்த வார்த்தைகள் அநேகரை ஆறுதல் படுத்தும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு செல்லும். அது நீங்கள் உங்கள் வார்த்தைகள் அநேகரை ஆறுதல் படுத்தும். உங்கள் வாயிலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும். அதே போல நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக ஒரு இயேசு என்ற ஜீவ தண்ணீரை சுமக்கிறவர்களாக உங்களை உலகத்துக்கு அது அடையாளப்படுத்தி காட்டும். உலக நன்மைகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆவிக்குரிய மேலான நன்மைகளையும் வெளிப்பாடுகளை வரங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்குள்ளிருந்து செயல்படும் அநேக ஆத்துமாக்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ரெபேக்காள் ஒரு தண்ணீர் குடத்தை சுமந்து வந்தாள். அது அவளுக்கு உலக மணவாளனை அடையாளப்படுத்தி காட்டியது. ஆவிக்குரிய நன்மைகளையும் பெற்றுக் கொடுத்தது. நீங்களும் உலக நன்மைகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது போல நீங்களும் ஆண்டவர் பாதத்தில் இருந்து அங்கே எப்படி அவள் இறங்கி நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தது போல நிரப்பிக்கொள்ளுகிற அனுபவம், நீச்சல் அளவு ஆழத்துக்குள்ளே கடந்து சென்று அதில் மூழ்கி திணைத்து நீங்கள் அதிலிருந்து நீங்கள் ஏறி வந்து உலகத்துக்குள் கடந்து செல்லும்போது உலகத்துக்கே நீங்கள் வெளிச்சமாய் இருப்பீர்கள். உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உலக நன்மைகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்ததாக நாம் ஒரு தண்ணீர் குடத்தை நாம் பார்த்தோமானால் 1 சாமுவேல் 9:11 முதல் ஒரு சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. சவுலும் அவன் வேலைக்காரனும் கழுதைகளை தேடி அலைந்து கிடைக்காத போது அங்கு வேலைக்காரன் ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். நாம் இந்த பட்டணத்தில் ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறான், அவனை போய் நாம் பார்ப்போம் என்று சொன்ன பொழுது அவனும் வேலைக்காரனும் சவுலும் வரும்பொழுது தான் அங்கு பார்த்தோமானால் வசனம் 11 பட்டணத்தின் மேட்டின் வழியாக ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கொண்டு அங்கு ஒரு ஸ்திரீகள் கூட்டம், அவர்கள் தண்ணீர் குடங்களை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை பார்த்து 2 பேரும் கேள்வி கேட்கிறார்கள். சவுலும் வேலைக்காரன் கேட்டபொழுது வசனம் 1 சாமுவேல் 9 வசனம் 12-13
இல்லை அந்த ஸ்திரீகள் அங்கு பதில் சொல்லுகிறார்கள். அவர்கள் அங்கு 10 காரியங்களை அங்கு சொல்லுகிறார்கள், அழகாக சொல்லுகிறார்கள். அவர் வசனம் 12 இருக்கிறார், இதோ அவர் உங்களுக்கு எதிரே இருக்கிறார். 3 தீவிரமாய் போங்கள். இன்றைய தினம் பட்டணத்துக்கு வந்தார். 4 பிரவேசித்த உடனே, நீங்கள் போன உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ணதுக்கு முன்னே அவரை நீங்கள் என்ன செய்வீங்க காண்பீர்கள். இது 5 அடுத்து அவர் எல்லா ஜனங்களும் வருவதற்கு முன்பாக அவர் என்ன செய்ய மாட்டார், போஜனம் பண்ண மாட்டார். பலியிட்டதை அவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். அவளை தீவிரப்படுத்துதாங்க இந்த ஸ்திரீகள். தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஸ்திரீகள் உடனே போங்கள், அவரை கண்டுகொள்ளலாம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள். அங்கு இந்த மேடையில் நடக்கக்கூடிய காரியம், அங்கு சாமுவேல் வந்து என்னென்ன காரியங்களை செய்வார் எல்லாவற்றையும் சொல்லி துரிதப்படுத்துகிறார்கள். இதற்கு நாம் என்ன தலைப்பிடலாம் என்று பார்த்தோமானால், வழிகாட்டுகிற தண்ணீர் குடம். இந்த தண்ணீர் குடத்தை சுமந்து வந்த ஸ்திரீகள் சவுலை அந்த இஸ்ரவேல் முதல் ராஜாவாகிறதுக்கு சாமுவேலுக்கு நேராக சரியாய் வழி நடத்துகிறார்கள். ஒரு வார்த்தை கேட்கிறார், ஞான திருஷ்டிக்காரன் எங்கே என்ற கேள்விக்கு 10 காரியங்களை அந்த 10 வரியில் அந்த காரியங்களை விளக்கி அழகாய் சொல்லுகிறார்கள். அந்த காரியங்களை கேட்டு அப்படியே சவுலும் வேலைக்காரனும் செல்லுகிறார்கள். அங்கு சாமுவேலை சந்திக்கிறார்கள். அதற்கு முன்பதாகவே அங்கு தேவன் சாமுவேலிடம் நாளைக்கு இப்படியாக சவுல் வருவான், அவனை அபிஷேகம் பண்ணு, எல்லா காரியத்தையும் அங்கு சொல்லிவிட்டான். அப்பொழுதுதான் அங்கு 1 சாமுவேல் 9 வசனம் 24 மையப்பகுதியை நாம் பார்த்தோமானால், அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு, இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றான். அன்றைய தினம் சவுல் சாமுவேலோடு என்ன செய்கிறான், சாப்பிட்டான். அப்படியே என்ன செய்கிறான், 1 சாமுவேல் 10 வசனம் 1, சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லி அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். எவ்வளவு ஒரு அதிசயமான ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த வழிகாட்டுகிற தண்ணீர் குடம் சுமந்து வந்த ஸ்திரீகள் தேவ திட்டத்துக்கு நேராக சவுலை சரியாக வழி நடத்துகிறார்கள். அவன் அங்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இன்றைக்கும் நீங்களும் இப்படி வழிகாட்டுகிற ஒரு ஸ்திரீகளாக, அது இயேசுவை சுமந்து செல்கிற ஸ்திரீகளாக, பிள்ளைகளாக, மகனாக, மகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். உங்களை பார்த்து ஒருவர் என் வாழ்க்கையில் காரியம்படி இருக்கிறது என்று ஒரு வார்த்தை சொன்னார், நீங்களும் இயேசுவை குறித்து 10 வரியில் அழகாக சொல்லி, இயேசு எதற்காக உலகத்துக்கு வந்தார், உங்களுடைய கஷ்டங்களை பாடுகளை போக்குவதற்காக மனிதராக வந்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கடைசி சொட்டு இரத்தத்தை உங்களுக்காக சிந்தி சிலுவையில் விலையேறப்பட்ட நன்மைகளை உங்களுக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். இயேசு என்ற நாமத்தில் எல்லா நன்மைகளும் உள்ளது. இன்னுமாக நித்திய ஜீவன், நித்தியமாக நீங்கள் பரலோகத்தில் அவரோடு வாழலாம் என்று சொல்லி அவர்கள் நீங்கள் ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு மகனாக, மகளாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வழிகாட்டுகிற தண்ணீர் குடத்தை சுமந்து வந்த ஸ்திரீகள் மூலமாக ஆவியானவர் நமக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருத்தர் உங்களை குறித்து கோபமாக பேசிய காரியத்துக்கு 10 வரியில் பதில் சொல்லி நீங்கள் சாட்சியை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, தேவநாமத்துக்கு இடருண்டாகாதபடிக்கு ஆண்டவரை பற்றி காரியங்களை அழகாக அருமையாக அவள் புரிந்து கொள்ளும் விதத்தில் இயேசுவின் அன்பை எடுத்து சொல்லி அவள் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நேராக நீங்கள் வழிநடத்தி ஆத்துமாக்களை எரிநரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வழிகாட்டுகிற தண்ணீர் குடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, முதலாவது ரெபெக்காள் சுமந்து வந்த தண்ணீர் குடம் உலக மணவாளனை அவளுக்கு அடையாளப்படுத்தியது என்று பார்த்தோம். அது உலக ஆசீர்வாதங்களையும் அவளுக்கு கொடுத்தது. இரண்டாவது, இந்த வழிகாட்டுகிற தண்ணீர் குடம் சவுலை ராஜாவாக தேவ திட்டத்துக்கு நேராக வழி நடத்தியது. இன்றைக்கும் உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் பிள்ளைகள். அவர்கள் எல்லாம் பரலோகத்தில் அவரோடு யுகமாக வாழ படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாம் அந்த பாவ பிடியிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு இயேசுவோடு வாழ்வதற்கு வழிகாட்டுகிற இயேசுவை, அந்த ஜீவ தண்ணீரை சுமந்து செல்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று இந்த இரண்டாவது தண்ணீர் குடம் நமக்கு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து மூன்றாவது பார்த்தோமானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் வசனம் 10 முதல் அங்கு பார்த்தோமானால், இயேசு அங்கு பஸ்கா கடைசியிலே பஸ்காவை புசிக்கும்படியாக அங்கு ஒரு காரியத்தை திட்டம் பண்ணுகிறார். அப்பொழுது அவர்
சொல்லுகிறார், லூக்கா 22:10, அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். அவன் தண்ணீர் குடம் சுமந்துட்டு வருவான். அவன் பின்னாலே போங்க. அவன் அவங்க போகும்போது ஒரு எஜமான், அந்த வீட்டு எஜமான் கேட்பான் அவனிடம், நீங்கள் எங்கள் இப்படியாக போதகர் எங்களுக்கு பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படியாக சொல்லியிருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்வான், கம்பளம் முதலானவைகள் விருத்திருக்கிற மேல் வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னது போலவே அவர்கள் பஸ்காவை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். ஆண்டவர் சீசர்களோடு பஸ்கா அங்கு அனுசரிக்கிறார். அப்பொழுது அவர் அந்த அப்பத்தை எடுத்து சொல்லுகிறார். லூக்கா 22:19, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி அவர் அங்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து அவர் பந்தி இருக்கிறார். அவர் இது எதை அடையாளப்படுத்துகிறது? பரலோக விருந்து. பரலோக விருந்துக்கு அது அந்த தண்ணீர் குடம் சுமந்து வந்த மனுஷன் அவன் அங்கு வேல்விட்டறையை காண்பிக்கிறான். அங்கு ஒரு பஸ்கா அனுசரிக்கப்படுகிறது. ஒரு பரலோக விருந்தை அது நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அதாவது அந்த தண்ணீர் குடம் சுமந்து வந்த மனுஷன் பரலோக மணவாளனை அவர் நமக்கு காட்டி கொடுக்கிறதாக அங்கு காணப்படுகிறது. இயேசு அங்கு அவருடைய சரீரத்தை அவர் கொடுத்து, சரீரத்தை புசிக்கிறதால் நீங்கள் ஜீவனடைவீர்கள், என்றென்றைக்கும் அறியாமல் என்னோடு இருப்பீர்கள், என் ரத்தத்தை புசியுங்கள், அப்பொழுது நீங்கள் என்னோடு நீங்கள் சதா காலமும் உயிர் வாழ்வீர்கள் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற இடமாக அங்கே அதை அனுசரிக்கிறார். இங்கு தண்ணீர் குடம் சுமந்து வந்தானே இந்த மனுஷன், அது பரலோக மணவாளனை, பரலோக விருந்தை நமக்கு அதை அடையாளப்படுத்தி காட்டி கொடுக்கிறது. நான்காவதாக ஒரு தண்ணீர் குடம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், சமாரிய ஸ்திரீ. அங்கு பார்த்தோமானால் சமாரிய ஸ்திரீ, யோவான் 4:8, அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தாய் என்றாள். அப்படியாக இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், தாகத்துக்கு தாய் என்று சொன்ன பொழுது அவள் அந்த கிணறுல தண்ணீர் எடுக்க முடியாது அப்படியெல்லாம் அவள் சொல்லும் பொழுது, யூதர் சமாரியருடைய சம்பந்தம் கலக்க முடியாது, நீ எப்படி கேட்கலாம் என்று சொன்ன பொழுது அந்த சமாரிய ஸ்திரீக்கும் இயேசுவுக்கும் அங்கு ஒரு உரையாடல் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் வசனம் 14, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லி ஜீவ தண்ணீரை பற்றி அவளோட பேசுகிறாள். பின்பதாக அவளுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு கணவன் இல்லை என்று சொல்லி அவள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள், குறைவுகளை அங்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொன்ன பொழுது அவள் மெய்யாகவே இவர்தான் மேசியா என்று அறிந்து கொண்டு அவள் அங்கே என்ன செய்கிறாள் என்று பார்த்தோமானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் வசனம் 28, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றாள். வசனம் 30, அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அந்த கிராமமே என்ன செய்தது? வசனம் 39, அந்த ஸ்திரீயுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரிலுள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த சமாரிய ஸ்திரீ சுமந்து வந்த தண்ணீர் குடம் ஒரு கிராமத்தையே இயேசுவிடம் திருப்பியது. நீங்களும் இப்படி ஜீவ தண்ணீராய் இயேசுவை சுமந்து கிராமத்தை, பட்டணத்தை, இந்த தேசத்தை, உலகத்தை இயேசுவண்டை திருப்புகிற தண்ணீர் குடமாக சுமக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். இந்த சமாரிய ஸ்திரீ சுமந்து வந்த தண்ணீர் குடம் இயேசுவிடம் மக்களை, அந்த கிராமத்தை திருப்பிய தண்ணீர் குடமாக இங்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வது, நீங்களும் இந்த உலகத்தை இயேசுவுக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 4 தண்ணீர் குடத்தை நாம் பார்த்தோம். அதிலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் சொன்ன ஆலோசனையை
கடைபிடித்து இயேசுவை உலகத்துக்கு பிரதிபலித்து காட்டுங்கள். இயேசுவின் ராஜ்யம் சீக்கிரம் வரப்போகிறது. அதற்கு ஆயத்தமாவோம். நாமும் அவரோடு யுகமாய் வாழ, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் முயற்சி எடுப்போம். இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவ தண்ணீர், நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சுரக்கட்டும். அவர்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்புக்கள், வைராக்கியங்கள், பாவங்கள் எல்லாம் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜீவ தண்ணீர் அவர்களுக்குள்ள ஊறட்டும். அது உங்கள் அண்டை நடத்தட்டும். அப்பொழுது அவர்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைப்பார்கள். ஆண்டவரே, பாவ வியாதியிலிருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறட்டும். வேண்டிக் கொள்வது நினைக்கிறதுக்கும் அதிகமான பெரிய காரியங்களை செய்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகிழ்விப்பீராக. ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.